ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் சென்னையில் எப்போவுமே நடக்கிற மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் இல்லை. இது வந்து மகளிர் சுய உதவிக்குழு வந்து அவங்களோட சார்பில் அரசாங்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நடத்த வைக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல். நிறைய தமிழகத்தில் இருக்க மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் ஸ்பெஷல் ஃபுட்லாம் இருக்குது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது. ஆனால் உணவு அப்படின்னாலே அரசியலை புகுத்திடுறாங்க. ஒரு பஞ்சாயத்து என்ற வார்த்தையும் நடந்துருச்சு. சரி, பஞ்சாயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு வாங்க நம்ம ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலாம். நிஜமாகவே என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ஃபுட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக உணவு திருவிழா அப்படின்னாலே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் போய் பார்த்து அங்கே சாப்பிட்றோமோ இல்லையோ என்னென்ன ஃபுட்டெல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்து போட்டுவோம். ஆனால் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக ஃபேமஸ் ஆச்சுன்னா, இங்கே பீஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரு சர்ச்சையாச்சு இல்லையா. அதனால் இன்னும் இங்கே ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதுங்கிறது ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து பீஃபை ஒரு ஸ்டாலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பீஃப் சாப்பிட்றதுக்காக மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா மாவட்டங்களோட உணவுலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்ப ஆவலாக தான் வந்தேன். மக்களோட கூட்டமும் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அரசாங்கம் பார்த்திங்கன்னா இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்த ஸ்டால்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் அண்ட் ரெஸ்ட் ரூமு, ஏன் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட எதாவது எமர்ஜென்சினா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்தெந்த ஸ்டாலில் என்னென்ன விற்கிது அப்படின்றத ஒரு அக்கா மைக்கில் பாட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அரசாங்கம் நல்லா செஞ்சுருந்தாலும் நிறைய குறைகளையும் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் நான் வந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்கள் போன டைமுக்கு 1 மணி நேரம் ஆகியும் எந்த ஃபுட்டுமே இந்த ஸ்டால்லுமே வந்து ரெடி ஆகலை. அவங்க சொன்ன டைமோட ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் கூட ஃபுல்லாக, அதாவது இந்த மெனு போர்டில் இவங்க போட்டிருக்க எல்லா ஃபுட்டையும் அவங்களால வந்து ரெடி பண்ணி வைக்கவே முடியல. ஸோ அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டாலில் எவ்வளோ வந்து லாபகரமாக வந்து சேல்ஸ் ஆகிருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்டு சிஸ்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. ஆனால் அதுலேயும் நிறையா குழப்பம் தான் ஏற்பட்டுச்சு. ஸோ ஒரு கார்டை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம மாலில் இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட் மாதிரியே போயிட்டு வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது எங்களை மாதிரி ஒத்தையா இல்லை 2 பேர் வந்தவங்களுக்குலாம் ரொம்ப கடினமாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பீஃப் ஆட் பண்ணியிருக்காங்களே அந்த ஸ்டாலில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக போய் பார்த்தா அங்கே நம்மளுக்கு கிடைச்சது ஒரு அதிர்ச்சி மட்டும்தான். ஓகே, நான் வந்து நிஜமாகவே பீஃப் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு இடத்துல வந்தால் பீஃப் இல்லைனா பிரச்சனை பண்ணுறது அதெல்லாம் நம்மளோட ஐடியாவே இல்லை. பட் இவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு உணவு திருவிழா வந்துச்சு, அதில் வந்து 17வது கரூர் ஸ்டாலில் வந்து பீஃப் ஆட் பண்ணியிருக்கோம் விமர்சனங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாலில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டால்லுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து 2.5 மணி நேரம் ஆகுது, எந்த ஃபுட்டுமே இன்னும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஸோ 12:30 சொல்லியிருந்தாங்க, ஆல்மோஸ்ட் 2:15 கிட்ட ஆகுது, இன்னும் ஃபுட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அது டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இந்த 17வது கரூர் ஸ்டாலில் வந்து பீஃப் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேட்டால் இதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, இன்னும் 1 மணி நேரம் ஆகும்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்பயும் திருப்பியும் வந்து இன்னும் 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம், அந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பீஃப் அப்படின்றது வந்து இல்லவே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கண் துடைப்புக்கு வந்து இந்த ஸ்டாலில் பீஃப் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டால்லேருந்தும் எடுத்துட்டாங்க, மெனுவிலேருந்தும் வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா பார்த்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு உணவை வச்சு பிரச்சனை பண்ணுறதும் வந்து தப்பு தான், அதை சரி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ப்ராமிஸ் கொடுக்குறதும் தப்பு தான். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரிலங்க, வெரி டிசப்பாயிண்டட். எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் படி அரசாங்கமே வந்து பீஃபை விற்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அரசாங்கம் மது மட்டும் விற்கிதே அப்படின்னு நான் கேள்வி கேட்டதுக்கு, இல்லை மதுவை ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க, அந்த ப்ரொஹிபிஷனை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணி மற்றவங்க யாரும் விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டாஸ்மாக் அப்படிங்கிற ஒன்று வச்சு அதை ரெகுலைஸ் பண்ணி விற்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு ரூல்ஸ் இருக்குன்றதுக்காக பயந்துட்டு நம்ம அரசாங்கம் இந்த பீஃபை ஆட் பண்ணாமல் விட்டாங்களா, இல்லை பீஃப் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டு இருந்தால் நிறைய பேர் வராமல் போயிடுவான்னு அவங்களே நினச்சிக்கிட்டாங்களா? மொத்தத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலை, அதுவும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நடத்துகிற இந்த முயற்சி வந்து பாராட்டுக்குரியது. அதை ஏற்பாடு பண்ண இந்த அரசாங்கத்துக்கும் நம்ம வந்து ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, இதில் இருக்க குறைகளையும் வந்து அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் நடத்துகிறப்போ சரி பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இங்கேருந்து வெளியேறுறோம். ஒவ்வொரு மாவட்டத்தோட உணவு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எதாவது ஸ்பெஷல் இருக்கான்னு கேட்டால் ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கண்டிப்பாக ஸ்பெஷலான ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டால்லுமே நம்மளுக்கு பிரியாணின்னு சும்மா மூஞ்சில் அடித்த மாதிரி பிரியாணி மட்டும்தான் தென்பட்டுது.
ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு நல்ல தீம் எடுத்தால் அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுட்டை வந்து எப்படி வெரைட்டியாக கொடுக்கணுன்றதை யோசிச்சு பண்ணுவாங்கன்னு நம்பலாம். பட் அந்த பிரைட்டர் சைட் இங்கே ஃபுட்டு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸ்லாம் கூட இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலியமாகவே பண்ணி வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான அழகான பொருட்கள் ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டது எல்லாத்தையும் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. குறிப்பாக இங்கே இருக்க மக்கள்கிட்ட நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம போய்ட்டு அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டப்போ அவங்க சொன்னது, ஓகே ஃபுட்டோட டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ ரேட் இன்னும் கொஞ்சம் குறைச்சா வர்ற எல்லா மக்களுக்கும் வாங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காரு இங்கே வந்து உணவை சாப்பிட்டு பயன்பெற்ற ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வருண் டாக்ஸில் எடிட்டர் வேலை செஞ்சிருந்தீங்கல்ல, எடிட்டர் இப்போ ஒரு நல்ல இடத்துல வேலை செய்கிறாரு. சரி, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது ப்ரோ? நான் நேற்று நைட்டு வந்தேன் ப்ரோ. ஆக்சுவலாக எல்லாமே எனக்கு இன்னமும் பிரியாணி நிறைய இருக்க மாதிரி இருக்குது. நேற்று டிஃப்ரெண்ட்டாக ஒரு 2 ஃபுட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு ஓகே, ஆனால் நிறைய க்ரௌடில் நின்று வாங்குறது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. ரொம்ப நேரம் ஒரு 20 மினிட்ஸ் மேலே நிற்கிறோம். அந்த ஃபுட்டு ஒரு ஃபுட் வாங்குறோம், அடுத்த ஃபுட்டு போய் திரும்பி ஒரு 20 மினிட்ஸ் நிற்கிறோம். அதோட ரொம்ப கார்டு எதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த கார்டு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிடணும் ப்ரோ. இப்போ நம்ம வந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுவோம்? 80% ஆஃப் மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணாதான். எக்ஸாம்பிள் 1000 rupees ரீசார்ஜ் பண்ணுறோன்னா ஒரு 800 ஸ்பெண்ட் பண்ணால் 200 ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே அந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து நான் இன்னைக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, ஸோ எவ்வளோ இருக்குது மீதி உங்கள் கார்டில்? என்கிட்ட ஒரு 15 ரூபா. 15 ரூபாய்க்காக வந்திருக்கீங்க நீங்கள் திருப்பியும்? அது தெரியாது, நான் நிறைய இருக்குன்னு வந்தேன். ஆனால் திண்டதுலேயே எது நல்லா இருக்கு நண்பா? நான் சாப்பிட்டது எனக்கு பிரியாணி நேற்று சாப்பிட்டாங்க. ஓகே தான். எனக்கு பிரியாணி தான் கடுப்பேத்துன்றீங்க, நீங்களே பிரியாணி தான். ஆமாம், நான் பார்த்தேன் இங்கே வெறும் சாப்பாடு மீன் கறி குழம்பு போட்டுருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு ரசம் சாப்பிட்டு இருக்கு. ஏன் அதெல்லாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னு எனக்கு புரியும். இன்னொன்று நோட் பண்ணிங்களா, சென்னைன்னு ஒரு ஸ்டால் போட்டு ஃபுல்லாக பானிபூரி வச்சிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, நேற்று என் தங்கச்சி வந்து பானிபூரி இங்கே கேட்குது ப்ரோ. நான் இங்கே தான் வெரைட்டியாக இருக்கும். சென்னையில் வந்து யார் இருக்கா அப்படிங்கிறதே அந்த பானிபூரி மூலியமா அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, கரெக்டாக. சரி, பீஃப் மேட்ரு ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? பீஃப் ஏதோ இல்லைன்னாங்களா, அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டாலில் போட்டாங்களா பீஃப்? நான் அது இப்போ பார்க்கலையே ப்ரோ, இப்போ தான் போய் பார்க்கணும். இனிமேல் தான் நான் போனேன், இன்னும் 1 hour ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு சில ஜூஸ்லாம் நேற்று குடிச்சேன் ப்ரோ. தாமரை ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. தாமரை ஜூஸ் எவ்வளோ தைரியம் இருந்தால் தாமரை ஜூஸ் குடிப்பீங்க நீங்கள்? சங்கு ஜூஸ் அதெல்லாம் குடிச்சேன் நான். ரைட். பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? எனக்கு ஒரு மாதிரி க்ரௌடு நல்லா இருக்கு ப்ரோ, ஜாலியாக இருக்குது க்ரௌட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ரொம்ப நேரம் லைனில் நிற்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. சில லைன்ஸ் வந்து இப்போ சூப்புக்காக ஒரு 1/2 hour நின்றுருந்தேன். அந்த சூப்புக்காக தனி லைன் போட எனக்கு தெரியல. ஸோ சின்ன லைன்ஸ் தனியாக வச்சிடலாம். ஏன்னா ரெடிமேடாக சூப்லாம் ஊற்றி கொடுத்துருவாங்க. புரியுது. இந்த மாதிரி மேக் பண்ணுற தோசை சுட்டு தர அதுக்கு தனி நியாயமான ஒரு கமெண்ட் தான். அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். அது இருக்குன்னா அது எப்படின்னு தெரியல. நான் லைனில் 1/2 மணி நேரம் வேஸ்ட் நேற்று. ஓகே. ஸோ ஓகே, அந்த மாதிரி தான். மற்றபடி ஃபுட்ஸ் எனக்கு பார்த்த வரைக்கும் பிரியாணி நிறைய கண்ணில் படுற மாதிரி இருக்கு. ரொம்ப வெரைட்டி இல்லாத மாதிரி. நிறைய க்ரௌட் லைனா நின்று இருக்கனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப குறை சொல்லணும். மகளிர் சுய உதவி குழுவில் தான் பண்றாங்க இதெல்லாம். ஆனால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கு. ஒரு க்ரௌடாக வந்து ஜாலியாக இருக்கு. புரியுது. பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போடலாம் ஈஸியா இல்ல? சரி நண்பா, மீதி அந்த 15 ரூபாய்க்கு தான் பார்த்து செலவு பண்ணுங்க. ஓகே, நான் ரிட்டர்ன் வாங்க போறாங்க. பாய் ப்ரோ. போன வாட்டி அரசாங்கம் கண்டக்ட் பண்ண ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலில் நம்ம போயிட்டு ஒரு பெரிய குறையாக சொல்லியிருந்தது, உள்ளே வந்து சுவாசிக்கவே முடியல, அவ்வளோ அனலாக இருந்தது, அவ்வளோ கூட்டம் வந்து ஒரே இடத்துல என்க்ளோஸ்டு ஸ்பேஸில் சேர்ந்ததுனால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு. இந்த வாட்டி நான் பெரிய குறையாக கண்டது வெரைட்டி, அதாவது மெயின் ஃபுட், அதாவது மெயின் டிஷ் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருந்துச்சே தவிர்த்து போன வாட்டி இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி வெரைட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு வீடியோனா எல்லாத்தையுமே அழகாக நல்லா காட்டணும் அப்படின்னு தான் ஆசை. நானும் அப்படி தான் வந்தேன். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுவில் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறை சொல்கிறதுக்கு வந்து மனசு இல்லை. இருந்தாலும் வந்து இப்போ நீங்கள் உணவு திருவிழா தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டம் அப்படின்ற தீமில் போயிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக பண்ணியிருக்கணும். இல்லை சாதா உணவு திருவிழானா எல்லாம் வந்து மூடி சாப்பிட்டு போயிருப்பாங்க. பட் இந்த தீம் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையும் அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் இருந்துதான்னு கேட்டால் இல்லை. குறிப்பாக 2 அதிர்ச்சி. ஒன்று பீஃப் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி அந்த ஸ்டாலில் வந்தால் பீஃப் அந்த ஸ்டாலில் மட்டும் இல்லை, அந்த மெனுலேருந்தே சாக் பீஸில் அழிச்சிட்டாங்க. இன்னொன்று சென்னை ஸ்டாலில் என்ன இருக்குன்னு போய் பார்த்தப்போ பானிபூரி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா. இன்னொரு ஒரு தீவுத்திடலில் ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து போன வாட்டி சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த சிறப்பான ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். டிசப்பாயிண்டட்.